இவ்வளவு அழகாக இருக்க எங்கே இருக்குன்னு தானே பார்த்துட்டே இருக்கீங்க. எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் நம்ம காளிகேசன் அருவிங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற காளிகேசன் அருவி வேறு லெவல், செம்மையாக இருக்குது. வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம அருவியில் குளிக்கணும்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரை தான் போக முடியும். போகிற வழியில் ரப்பர் தோட்டம், 2 பக்கமும் சூழ்ந்து எவ்வளோ அழகாக பச்சை பசேன்ட்டு காய்ச்சலிக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. காளிகேசத்துக்கு போயிட்டுருக்கோம். காளிகேசத்துக்கு இங்கே நாகர்கோயிலேருந்து பஸ் இருக்குது. நம்ம நாகர்கோயிலேருந்து காளிகேசம் போனால் பஸ் நம்பர் 4F இந்த நம்பருடைய பஸ்ஸில் நம்ம ஏறினா காளிகேசம் வந்துடலாம். வனத்துறை இங்கே உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்கன்னா, பெரியவர்களுக்கு 30 ரூபா, சிறியவர்களுக்கு 20 ரூபா. அதே மாதிரி நீங்கள் காரில் வந்தீங்கனாலும் 30 ரூபா, பைக்கில் வந்தீங்கன்னா 20 ரூபா அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ அருமையானதாக சூப்பராக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படி அடிவாரத்தில் செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த ஏரியாவில் உள்ளவங்க ஒரு குற்றாலம் மாதிரி இங்கே குற்றாலத்தை தாண்டி இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம்னாலும் நீங்கள் சென்று போய் குளிக்கலாம். அதுக்குன்ட்டு ரொம்ப தூரம் உள்ளே போகாதங்க. அங்கே வனத்துறை அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அவங்க உள்ளே விட மாட்டாங்க. நம்ம இப்போ பக்கத்தில் வந்துட்டோம் காளிகேசம். அவருக்கு ஓட தெரிஞ்சு உன்னை பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நீ அங்க நிக்கிறத பார்த்து அவங்களே இறங்கி வந்துட்டு காளிகேசத்துக்கு வரவங்க பாதி பேர் குளிக்கிறதுக்கும், பாதி பேர் இந்த சக்தி வாய்ந்த கோவில் காளி கோயிலான காளிகேசத்தில் இருக்க காளி கோயிலுக்கு வர்றவங்க தான் பாதி பேர் வருவாங்க. கோயில் பக்கத்தில் காலநிலை இங்கே போட்டிருக்கோம். நீங்கள் கோயிலுக்கு போவதா இருந்தால் மட்டும் அங்கே கலத்தி போடுங்க, மற்றவங்க காலில் போட்டுடுங்க. ஏன்னா கோயில் பக்கத்தில் கொஞ்சம் தான் தண்ணி கிடக்குது. தண்ணினா நமக்கு ஒரு கழுத்தளவுக்கு இருக்கணுங்க. தண்ணி கம்மியாக தான் போகும். அங்கே போக போக கொஞ்சம் அதிகமாக போகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நடக்க வேண்டியிருக்கும் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி. அதனால் கோயில் போகிறவங்க மட்டும் செருப்பை கலத்தி போட்டு போவேன். ஏன்னா அந்த வெயிலில் நடக்க முடியாது, கல்லுகள்லாம் இருக்குமா, குண்டுகள்லாம். அதனால் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கோயிலுக்கும் குளிச்சுட்டு போயிட்டு வாங்க. நீங்கள் நினைத்து வந்த காரியங்கள் நல்ல முறையாக நடக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்குது. கொஞ்சம் நம்ம அங்கே தள்ளி போனால் அங்கே தண்ணி அதிகமாக இருக்கும். பார்ப்போம். இது கோயில் முன்னாடி, அதாவது பக்கத்தில் இருக்கிற தண்ணி போகிற இடம். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. சின்ன சின்ன குண்டுகள் கிட்ட கூட உங்களுக்கு அவ்வளோ அருமையாக சின்ன சின்ன மீன்கள் செம்மையாக இருக்குது பாரு. உள்ள கல் கிடக்குது எல்லாமே எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள் தண்ணியில். அவ்வளோ அருமையாக இருக்குது. இது நம்ம கோயில் பக்கத்தில் குளிக்கிற இடம். சரியா? நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நடந்துனீங்களா, செம்ம வியூ. வாங்க சூப்பர் இடம். அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிருவாங்க போல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோ டைவ் அடிக்க போ. இதுலையா நீங்க குளிச்சிட்டீங்க, நாங்க இடத்த பாத்துட்டு வரோம். சத்தம் ஓடுது, சத்தம். இப்ப ஏதாவது பேசு. அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். முள்ளு குத்துற மாதிரி இருக்கு.
அங்க அருமையான இடம் இருக்கு வா. இதுல இறங்க போ. இதுல சுடுதல இல்ல அங்க அதெல்லாம் நல்லா தான் நம்ம இருக்கு இல்லையோ. பாறங்கள் தான் தெரியுது. பட் அங்க தண்ணி இருக்கும் நம்புறேன் வா. நீ முதல்ல அவளை கூப்பிட்டே தப்பு. ஏதாவது பெருசா இருக்கு நீ குளிச்சிட மாட்டேன். நான் உங்கள் ஸ்ரீராம். நான் உங்கள் ஸ்ரீராம். சன் டிவிக்காக சன் டிவி செய்திகளுக்காக எங்க தண்ணி வருது சிங்கப்பூருக்காக ஒன்னாக உட்கார சொன்னாலும் இல்லையா நான் உட்கார வேண்டியதானே. உங்க பாருங்க பாட்டி கோவத்துல கடுகளி போட்டா பொறிஞ்சிரும் போலங்க. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்படி என்னவா தெரியுது. நான் போறேன் நீ வா. குதிங்க. இவ்வளவு நேரம் கால் வெந்துருச்சு. செருப்போடே வரலாம். நாங்க அவசரப்பட்டு செருப்போடாமலே வந்துட்டோம். நல்ல இடம். இதுக்குமானே போகலாம் போல. எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம கால் இப்போதைக்கு ஒத்துழைக்காது. Fish man. Hey, hi friends. நாங்க குளிக்கிறோம். Hi friends. பறந்து பாட்டுக்கு போறான். அவளை எத்தனை வீடியோ எடுங்க. சத்தமிடாது. நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணுற இடம்னா இதுதாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள் மீன்களை பாருங்கள், எவ்வளோ மீன். நம்ம காசு கொடுத்து வந்து காலில் மீனை கடிக்க வச்சு அழுக்குகளை சாப்பிட்றதுக்கு விடுவோம். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறண்டா போதும், சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்ருவோம். மீன்லாம் சூப்பரான ஏரியாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. உண்மையை பார்த்துட்டே இருக்கலாம். காலையிலே போனீங்கன்னு வைங்களாம், வேறு லெவலில் இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். தண்ணி எப்படி வருது, அந்த பக்கத்தில் வந்து அப்படி குளிச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். செம்மையாக இருங்க, பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு அழுக்கு கூட கிடையாது. எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது பாருங்கள். முக்கியமாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும்போது பிளாஸ்டிக் கவர் கொண்டு வராதுங்க. பிளாஸ்டிக் கவர் உள்ள அலோடு இல்லை. அதனால் பிளாஸ்டிக் கவர் கொண்டு வராதுங்க. கொஞ்சம் இதில் பாறையில் லைட்டாக மேலே ஏறி பார்த்துனுங்களா, என்ன எவ்வளோ அழகாக தண்ணி வர்றது. நம்ம மெயின் பாயிண்ட் தெரியும் பாருங்கள். இதுக்கு மேலேயும் போகலாம். இதான் இதில் இருந்து தான் சாடி அப்படியே பிரிஞ்சு போகுது. கீழே எப்படி இருக்கு பாருங்க. வா,
செம்மையாக இருக்குது. ஆனால் தண்ணி கம்மியாக கிடந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆழம் இருக்கும். அதனால் பார்த்து குளிங்க வர்றவங்க. சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அருமையான இடங்க. உண்மைக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு ஷேர், அப்படியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல். சின்ன சேனல், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் இதே மாதிரி வீடியோ பார்ப்போம். இந்த கோடை காலத்துக்கு இந்த மாதிரி ஏரியா வந்தீங்களா, நல்ல ஜிலு ஜிலுன்ட்டு தண்ணிகளுடைய சவுண்டுகள் எல்லாமே அவ்வளோ ரசிக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருந்தால் அனைவருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.